வாட்டி எடுக்கும் கோடைக்கு தர்பூசணி பழம் சாப்பிடுபவரா நீங்க? அதிக சிவப்பு, அதிக இனிப்பு என்று தர்பூசணியை ரசித்து ருசித்து சாப்பிடும் முன் எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் உடல் நலனுக்கு நல்லது. நிறத்துக்காகவும் ருசிக்காகவும் தர்பூசணியில் செயற்கை நிறமூட்டிகள் மற்றும் சுவையூட்டிகளாக வேதிப்பொருட்கள் ஊசி மூலம் செலுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. ஸோ இது செயற்கையான கலர் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சாலையோர கடை ஒன்றில் அதிக சிவப்பு நிறத்திலும் அதிக இனிப்பு சுவையுடனும் தர்பூசணி பழங்கள் விற்கப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து அந்த கடைக்கு சென்ற உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்தனர். சிறிய அளவில் பஞ்சை வைத்துக்கொண்டு தர்பூசணி பழங்களில் இனிப்பு சுவைக்கும் நல்ல சிகப்பு நிறம் வருவதற்கும் வேதிப்பொருட்கள் ஊசி மூலம் தர்பூசணி பழங்களில் செலுத்தியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தர்பூசணியில் செயற்கையான வேதிப்பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்படுகிறது. செயற்கை நிறமூட்டிகள் மற்றும் வேதிப்பொருட்கள் கலந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடுவது புற்றுநோயை உருவாக்கும் என்பதால் மிக எச்சரிக்கையாக செயல்படும்படி வலியுறுத்தியுள்ளனர்.